அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை. மஞ்சளா வருது ரவுண்டு, அப்புறம் வரல எது அதெல்லாம் என்னன்னா இல்லை, நீ பாட்டு எடு கையை வேற அங்கே அனுப்புறது போயிடுச்சு வந்துதாங்க இது இருக்கு கரெக்டாக தாங்க இது எடு நம்பர் ஓடுது இல்லை அது எல்லாம் செயல் முன்னாள் தமிழகத்தை ஆண்ட தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கோளூர் ஒன்றியத்தினுடைய முதல் அதிமுக எம்எல்ஏ ஏரிக்குப்பத்தில் வசித்து வருகின்ற தயவு நிலை கேஜே சுப்பிரமணியன் அவர்கள் சார்பாக மூலிகை அரசு புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இந்த ஜீவகாருண்யத்தை ஆலயங்கள் தோறும் மதிய உணவு வழங்க விரிவாக்கம் செய்தார்கள் மற்றும் அம்மா உணவகம், அம்மா மருத்துவமனை என பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் பொருட்டு முன்னாள் தயவு நிலை கேஜே சுப்பிரமணியன் அண்ணன் கேஜே சுப்பிரமணியன் அவர்கள் சார்பாக இன்று கடம்பூர் சர்வச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க தர்மசாலையில் மூலிகை அருந்ததி வழங்கப்படுகிறது. அவர்கள் கேஜே சுப்பிரமணியன் அவர்களும் அவருடைய அண்ணார்களும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளல் வகுத்து தந்துள்ள சுத்த சன்மார்க்க நிலையில் இன்று பிறவி இல்லாத ஒரு பெருநிலை பெற வேண்டும். எல்லாம் வல்ல திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்க வளர்க வளம் வள பெறுக. சாட்சிப்படியா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அப்பு பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இன்று புரட்சித் தலைவி ஜெயலலிதா முன்னாள் தமிழக முதல்வர் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு கோளூர் ஒன்றிய முன்னாள் அதிமுக எம்எல்ஏ அவர்கள்
KJ சுப்பிரமணியன் அவர்கள் சார்பாக மூலிகை அருள் கஞ்சி வழங்கப்பட்டது. அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் உடல்நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளல் வகுத்து தந்துள்ள சுத்த சன்மார்க்க நெறியினை காதலித்து பிறவில்லா பெருநிலை பெற வேண்டிய இறைவனிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக.